பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் நமக்காக பிதாவினால் அனுப்பப்பட்டார். யார் யார் வாழ்க்கையிலே இயேசு வருகிறாரோ, அல்லது யார் யார் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன செய்கிறார் தெரியுமா? விடுதலை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் நம்மேல் வைத்த அன்பின் அடையாளம் இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று. நம்முடைய வாழ்க்கை விடுதலை உள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில யார் இருக்க வேண்டும் தெரியுமா? யார் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரட்சகர், பொல்லாங்குகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர். எங்க இயேசு இருக்கிறாரோ அந்த இடத்துல எந்த ஒரு மனிதனும் கட்டப்பட்ட நிலையில இருக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். லூக்கா 4வது அதிகாரத்துல அவர் கப்பர்நகமுக்கு போகும்போது ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்த ஒருவன் இருந்தான். அந்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறினது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு முறை ஓய்வு நாளிலே இயேசு ஆலயத்தில் இருந்தபோது ஒரு சூம்பின கையுடையவன் இருந்தான். கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக அவனை நிறுத்தி விடுதலை கொடுத்தார். இன்னொரு முறை 18 வருட கூனியாகிய ஒரு ஸ்திரீ இருந்தாள். கர்த்தர் தொட்டு விடுதலை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. தேவன் நமக்கு தருகிற பெரிய விடுதலை என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை தருவது. பாவத்தை மன்னிக்கிறது ஒன்று இருக்கிறது. அந்த பாவம் நாம் செய்யாதபடிக்கு அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை தருகிறது என்றும் இருக்கிறது. ஆண்டவர் தருகிற ரட்சிப்புல மன்னிப்பும் இருக்கிறது, விடுதலையும் இருக்கிறது. எப்பொழுது அந்த விடுதலை நமக்கு கிடைக்கிறதோ அங்கேதான் ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க முடிகிறது. அதுதான் ரட்சிப்பு. பாருங்கள், இயேசுவோடு கூட சகைவு நடக்கிறான். கொஞ்ச நேரம் தான் நடந்திருப்பான். அந்த காட்டத்தி மரத்திலிருந்து அவன் வீடு வரைக்கும் இயேசுவோடு கூட போகணும். கொஞ்ச நேரம் இயேசுவோடு நடக்கும்போது அவனுக்கு எதிலிருந்து விடுதலை கிடைக்க தெரியுமா? இந்த அநியாயமாய் சம்பாதித்த சம்பாத்தியம், பிறரை ஏமாற்றி பிறரை வேதனைப்படுத்தி அநியாயமாய் சம்பாதித்த அநேக சொத்துக்கள் அவனுக்கு உண்டு. அதிலிருந்து அவனுக்கு விடுதலை பெற முடியல. அதனால வீட்டில் நிம்மதி இல்லை. இயேசுவோடு நடக்கிறான், அவன் அதிலிருந்து ரிலீஸ் ஆகிறான். அந்த காரியம், அந்த கட்டு அவனை விட்டு போகிறது. அவன் சொல்றான், நான் யார் யார்கிட்ட அநியாயமாக வாங்கியிருந்தாலும் நாளத்தனியாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, இயேசுவோடு இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். விடுதலையும் ஆசீர்வாதமும் வாழ்க்கையில நிரந்தரமாய் இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கு உண்டாகும். சத்துரு உங்களை பிடிக்கும்படி, உங்களை அழிக்கும்படி வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல சத்துருவை ஓட பண்ணுவார். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. விடுதலையும் ஆசீர்வாதமும் இயேசு நமக்கு தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே,
நீர் இருக்கிற இடத்துல விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டு. எங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் தர எங்களிடத்தில் அனுப்பப்பட்டவரே, எங்களுக்காக இறங்கி வந்தவரே, எப்போதுமோடு இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.